Hello students, welcome to Pen Tutorials Tamil and நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா. அண்ட் இந்த டியூட்டோரியல் வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்கலாம்னா காம்பவுண்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக் ஓகேவா. ஸோ அதில் நம்ம மார்க் ஸ்கேட்டர் அப்படிங்கிற இந்த ரெண்டு டாப்பிக்கை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 3ds Max ஓப்பன் பண்ணிக்கிட்டேன் ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பாருங்க, ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறேன் ஓகேவா. இன்னொரு பாக்ஸ் தான் ட்ரா பண்ணுறேன் ஓகேவா. ஓகே, இப்போ இதோட செக்மெண்ட் இதில் நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியது செக்மெண்ட் மட்டும் தான். இதில் 1 1 1 இருக்கு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 1 1 இருக்கு ஓகேவா. நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா இதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு காம்பவுண்ட் ஆப்ஜெக்ட் வந்துட்டேன் ஓகேவா. காம்பவுண்ட் ஆப்ஜெக்டில் மார்க் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் எதுவுமே செலக்ட் பண்ணலன்னா இது எனபிள் ஆகாது ஓகேவா. ஸோ ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு மார்க்கை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், பிக் டார்கெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு சரியா. நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் வந்து இதை செலக்ட் பண்ணியிருக்கேன், அதனால தான் எம் பாக்ஸ் 1 இருக்கு, அதாவது மார்க் பாக்ஸ் 1 ஓகே. இதுதான் மார்க் ஓகேவா. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பிக் டார்கெட்டை கொடுக்குறேன். டார்கெட்டை கொடுத்து கிளிக் பண்ணுறேன். எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா இதே ஹைட்டில் இதுவும் வந்துருச்சு, புரிஞ்சுங்களா. பிக் டார்கெட்னு கொடுத்தேன், எனக்கு எதை டார்கெட் பண்ணணும் அப்படின்னா இதை டார்கெட் பண்ணணும். இது என்னோட மார்க்கு, இது நான் குட்டியை நான் ட்ரா பண்ணிட்டேன், அதாவது கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு. இப்போ இதை கிளிக் பண்ணி இதோட ஹைட்டில் நான் இதை கொண்டு வந்திருக்கேன் ஓகேவா. ஸோ இதான் வந்து மார்க் அப்படிங்கிறது ஓகேவா. இப்படி தான் பண்ணணும். பட் எப்படி பண்ணக்கூடாது அப்படின்னா இதில் வந்து பார்த்துக்கோங்க, செக்மெண்ட் 1 இருக்கு, இதில் வந்து 1 1 தான் இருந்துச்சு கரெக்டுங்களா. ஓகே, சப்போஸ் இதில் வந்து இந்த மார்க் ஏதாவது தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பாக்ஸ் 2 எடுத்து டிலீட் மார்க் டார்கெட் கொடுத்துட்டீங்கன்னா டிலீட் ஆகிடும். சரி, அப்படியே பண்ணிக்கலாம் நீங்கள் ஓகேவா. தேவையான வச்சுக்கலாம், இல்லைன்னா டிலீட் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அதே மாதிரி பாக்ஸ் எடுத்துக்கிறேன், அதே மாதிரி ஹைட்டும் கொடுத்துக்கிறேன் ஓகேவா. இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னா இந்த பாக்ஸை இந்த ஹைட்டுக்கு எனக்கு கொண்டு வரணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு வந்து செக்மெண்ட்டை எல்லாது இதில் செக்மெண்ட் 1 1 இருக்கு, இதுலேயும் செக்மெண்ட் 1 1 இருக்கு. நான் என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து ஏதாவது ஒன்று 2ன்னு வைக்கிறேன். இதில் தான் வைக்கணும் கிடையாது, இதுலேயும் வச்சுக்கிறேன் சரியா. இப்போது இதில் வித்து செக்மெண்ட் 2 இருக்கு, இதில் வித்து செக்மெண்ட் 1 இருக்கு ஓகேவா. பேலன்ஸ் எல்லாமே 1 1, இதுலேயும் 1 1, ஏதாவது ஒரு இதில் தான் சேஞ்ச் ஆகிருக்கு ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதே மாதிரி மார்க் எடுத்துக்கிறேன். மார்க் எடுத்து பிக் டார்கெட் எடுத்து கிளிக் பண்ணால் கிளிக் ஆகாது. ஏன் ஆகாதுன்னா 3ds Maxக்கு ஒரு ரூல் இருக்கு. மார்க் டூல் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு தெரியுமா, செக்மெண்ட் கரெக்டாக இருக்கணும் ஓகேவா. செக்மெண்ட் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஓகேங்களா. ஸோ அதை நல்லா கவனிச்சு வச்சுக்கோங்க, செக்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். இந்த செக்மெண்ட் திரும்ப நான் ட்ரா பண்ணுறேன், இதே மாதிரி ஒரு கைட்டை கொண்டு வரேன். இதில் செக்மெண்ட் வந்து 1 2 1 இருந்துச்சுன்னா இதுலேயே செக்மெண்ட் 1 2 1 தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மார்க் டூலோட பிக் டார்கெட் ஒர்க் ஆகும், அப்படி இல்லைன்னா ஒர்க் ஆகாது சரியா. நான் இப்போ என்ன பண்ணுறேன் பார்த்தீங்களா, இப்போ ஒர்க் ஆகிடுச்சு சரியா. இதோட விட்த்து 1 2 1 இருந்துச்சுன்னா இதோட விட்த்தும் 1 2 1 தான் இருக்கணும். இதோட விட்த்து 10 20 30 இருந்துச்சுன்னா இதோட வித்து செக்மெண்ட் ஹைட் செக்மெண்ட் 10 20 30 தான் இருக்கணும். இங்கே என்ன வேல்யூ இருக்குதோ அதே வேல்யூ ஆப்போசிட் ஆப்ஜெக்டில் இருந்தால் மட்டும்தான் இந்த மார்க் டூல் கரெக்டாக ஒர்க் ஆகும் சரிங்களா. ஸோ அதை போட்டு பாருங்கள், அடிக்கடி யூஸ் ஆகும், ரொம்ப நல்லா இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ஓகேவா. அடுத்தது இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் ஸ்கேட்டர்னு சொல்லுவோம். ஸ்கேட்டருக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பிளேன் எடுத்துக்கிறேன் ஓகேவா. ஸோ நான் பிளேன் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கிறேன் ஓகேங்களா. ஓகே, கூடவே இதை எடுக்கலாம் ஓகே, இது எடுப்போம் சரி. காலேஜில் சின்னதாக குட்டி ஒரு கார்டன் மாதிரி நம்ம பண்ணோம் ஓகேவா. நான் என்ன பண்ணேன்னா இதை டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன் ஓகே. ஓகே, டபுள் கிளிக் பண்ணிக்கிட்டு அதோட இதில் போய் நவர் கொடுத்துருக்கேன் சரிங்களா. அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை பின்னாடி கொண்டு போயிட்டேன் ஓகேவா. இப்போ இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா காம்பவுண்ட் ஆப்ஜெக்டில் வந்து ஸ்கேட்டரை கிளிக் பண்ணி பிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஆப்ஜெக்டை எடுத்து இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள், அது இங்கே வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு இதில் தான் நிறைய விஷயங்கள் நம்ம இருக்கலாம்
ஓகே, இப்போ டூப்ளிகேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ டூப்ளிகேட்னா என்ன அப்படின்னா, எத்தனை டூப்ளிகேட் வேணும் அப்படின்னு கேட்குது. நான் வந்து ஒரு 100 கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ இதில் என்ன ஆச்சு அப்படின்னா 100 டூப்ளிகேட் ஆப்ஷன் இங்கே. அதாவது ஆம், அதாவது 100 டூப்ளிகேட் ஆப்ஜெக்ட். அப்போ நான் என்ன 100 இருக்கு அப்படின்னா, நான் வந்து ஆல்ரெடி இதில் வந்து நீங்களே பார்த்தீங்க ஒரே ஒரு சின்ன செடி தான் நட்டு வச்சேன். நான் இப்போ 100 நட்டு வச்சிருக்கேன். சரியா? மேலங்களை மட்டும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை செலக்ட் பண்ணி 100 ரொம்ப வச்சோம்னா ஹேங் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 20 வச்சுக்கிறேன். ஓகேவா? ஃபைன். இப்போ கீழே பார்ப்போம் எங்கே இருக்கான்னு. கீழே நான் மேலே எனக்கு 20 தானே இருக்குது. இனி நம்ம இதை அலைன் பண்ணலாம். சரிங்களா? ஓகேவா? இப்போ வந்து பேஸ் ஸ்கேலுன்னு ஒன்று இருக்குது. இந்த ஸ்கேலை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரியா? பார்த்தீங்களா? ஸ்கேலை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை வந்து 100லேயே வச்சுக்கிறேன். தேவையில்லாதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே, ஃபைன். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஏரியாவை நான் கொடுத்தேன்னா அந்த ஏரியாவில் கிளிக் ஆகும். ஈவனில் கொடுத்தா ஈவனாக இருக்கும். ஸ்கிப் என்னன்னு கொடுத்தா இங்கே பாருங்க, பார்த்தீங்களா? இந்த மாதிரி வரும். ரேண்டம் பேசஸ் கொடுத்தா இப்படி வரும். அலாங் எட்ஜஸ் கொடுத்தா எட்ஜஸில் வரும். ஆல் வெர்டிசஸ், வெர்டிசஸ்னா வெர்டெக்ஸ்னு சொல்லுவோம். இதில் அவ்வளோ வெர்டெக்ஸ் இருக்குது. ஆல் எட்ஜஸ் மிட் பாயிண்ட்லன்னா மிட் பாயிண்டில் வந்து இருக்கும். சரிங்களா? அந்த எட்ஜஸோட மிட் பாயிண்டில் வந்து அது இருக்குது. ஓகேவா? ஆல் ஃபேஸஸ் சென்டர், சென்டர் ஆஃப் தி ஃபேஸஸில் இருக்கும். பார்த்தீங்களா? வால்யூம்ங்கிறது இந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் வந்து இதை வந்து அலைன் பண்ணி வைக்கலாம். அங்கங்கே ரேண்டமாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வைக்கலாம். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது பேலன்ஸ் இருக்கிறதுல பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த ரொட்டேஷனுங்கிறது ரொட்டேட் ஆகுறது. பார்த்தீங்களா? ரொட்டேட் ஆகுது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணலைனாலும் விட்டுருங்க. ஓகேவா? அடுத்தது டிஸ்பிளே ஆப்ஷன்ஸ். ப்ராக்ஸின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ப்ராக்ஸியை என்ன பண்ணீங்கன்னா எல்லாமே ப்ராக்ஸியாக மாறிடும். ப்ராக்ஸினா என்ன அப்படின்னா அது ஹேங் ஆகாமல் இருக்குது. அதுக்கு ஒரு பாக்ஸ் முடியும். மெஷ்னா மெஷ். இதில் கீழே நல்லா இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. நான் ட்ராப் பண்ண பிளைனோட கலர் இது தான். பார்த்தீங்களா? மோஸ் இருக்குது. இந்த கலர் தான் நான் வந்து ட்ராப் பண்ணேன். லைட்டு ஒரு பிங்க் கலரில் இருக்குது. பார்த்தீங்களா? பட் எனக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா க்ரீன் கலர் கிடச்சிருக்கு. எனக்கு இதை ஹைட் பண்ணணும். அதான் ஹைடு டிஸ்ட்ரிபியூஷன் ஆப்ஜெக்டை ஹைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் கலரு பக்காவாக கிடச்சிடும். ஓகேவா? ஸோ இதான் ஸ்கேட்டர் அப்படிங்கிறது. ஸ்கேட்டரை யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் நாம் 3ds மேக்ஸில் பண்ணலாம் போக போக. ஸோ நம்ம சேனலுக்கு கூடவே ஜாயின் பண்ணியிருக்கேன். நம்ம வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல டாப்பிக்கோட வரேன். தேங்க்யூ.